போட்டு பிஸியா இருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒரு ஒரு நடை பயணம் இருக்கும். அது எதை நோக்கிய பயணம் அப்படின்னா, இயேசு அப்படிங்கிறவரை கண்டுபிடிச்சிட்டோம், மேசியா இவர் தான் வந்துட்டாரு அப்படிங்கிற சந்தோஷத்துல மக்கள் செய்த ஒரு நிகழ்வு. அதைத்தான் இந்த குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்னு சொல்லி அவங்க நடந்து போன பயணமாக வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. இது இப்பவும் அப்படி கழுதைய வச்சு கழுதை இயேசு மாதிரி வேஷம் போட்டு உட்கார வைக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அவர் வந்துட்டார். ஆனா அவர் வந்ததை நினைவு கூறுகிற ஒரு நாளாக அதனால அனுசரிக்கலாம். அதில் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லி சிந்தித்து அதை செய்ய வேண்டும். இன்றைக்கும் இயேசு நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் பவனி வர வேண்டிய தேவன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல. அதை அழைத்து கொண்டு போக வேண்டும், அவரை அறிவிக்க வேண்டும். ஆனால் அது எப்படிங்கிறத புரிந்து நாம் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. இல்லாட்டி என்ன செய்வாங்க, இன்னைக்கு கிறிஸ்தவருக்கு ஒரு பண்டிகையாங்க, எல்லாரும் ஓலை ஆட்டிட்டு அப்படியே போவாங்க, அப்புறம் போயிட்டு சர்ச்சுக்கு போய் அவங்க சாமி கூப்பிட்டு போயிடுவாங்க. இது என்னது இல்லை, இயேசுடைய பிறந்த அறிவிக்கிற விஷயம் கிடையாது. அவர் அறிவிக்கிறதுக்கு பல யுக்திகளை வேதம் சொல்லுகிறது. அதை செஞ்சாலே தாவீது குமாரனுக்கு ஓசன்னா என்று சொன்னதுக்கு சமமாக இருக்கும். என்கிற ஒரு சிறிய தெளிவை கொடுத்து விட்டு செய்திக்கு நாம் செல்ல இருக்கிறோம். அவன் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரை அவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி உலகம் அனுசரித்தாலும் எங்களுக்காக வரவழைக்கப்பட்டவராகி நம்முடைய நாமத்திலே எங்களுக்கு உண்மை கொடுத்த பிதாவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களோடு இருக்கிறவரும் எங்கள் நடத்துகிறவருமாய் இருக்கு. உடைய மகாபரிய சத்தம், ஒரு மகாபரிய பிரசனம், ஒரு மகாபரிய வல்லமை எங்களோடு கூட இருப்பதாக இன்றும் செய்தி வேளையிலே பேசும் பொழுது அடியாளை மறைத்து நீர் பேசி நீர் சொன்ன வாக்கியத்தின் வழியாக நீர் மகிமைப்படும்படியான அற்புத அடையாளங்களை திருச்சபையில் செய்து உம்மையும் பிள்ளைகளில் இணைத்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. என்னை மறைத்து வெளிப்படுங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. என்ன ஆமென் காணோம். அல்லேலூயா. இந்த மாதம் வாக்குத்தத்தம் தேவன் நமக்கு ஒன்றை கொடுத்திருந்தார். என்ன கொடுத்திருந்தாரு? எங்க இருக்கு? லூக்கா 9:59 மறந்துடக்கூடாது. லூக்கா 9:59 என்ன வார்த்தை? வேறொருவனை பார்த்து என்னை பின்பற்றி வா. வித் கொட்டேஷன் அதான், என்னை பின்பற்றி வா. அது வாக்குத்தத்தம். ஒரு வகையில் இது வாக்குத்தத்தமா ஷாக்குத்தத்தமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு. நமக்கு ஆண்டவர் நிறைய ஷாக்குத்தம் தான் கொடுக்குறாரு. இதுல என்னை பின்பற்றி வா அப்படி சொல்லப்பட்ட வாக்கியத்தினுடைய 7 அம்சங்கள்ல 3 அம்சங்களை கடந்த வாரம் நம்ம பார்த்தாச்சு. அது என்னென்ன 3 அம்சங்கள் சொல்லுங்க பார்ப்போம். வாக்குத்தத்தம் நிறைவேற்றம். இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும் என்பது தேவ சித்தம். அவரை போல நாம் வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம். அந்த பின்பற்றுகிற பாதையில என்ன இருக்கும் அப்படின்னா வாக்குத்தத்த நிறைவேற்றம் இருக்கும். இயேசுவுக்கு இருந்தது நமக்கும் இருக்கும். இரண்டாவது என்ன பார்த்தோம்? மகிமை இருக்கும். இயேசுவுக்கு அவருடைய பாதையிலே மகிமை இருந்தது. நாமும் அவரை பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் மகிமை கண்டிப்பாக காணப்படும். மூன்றாவது பிதாவுடைய பிரியம் இருந்தது. இயேசுவின் பாதையிலே இயேசுவின் மேலாக பிதாவின் பிரியம் காணப்பட்டதை எல்லாருமே பார்க்க முடிஞ்சது. நம் மேலாகவும் பிதாவானவர் பிரியமாக இருக்க முடியும் என்பதை நாம் அவரை பின்பற்றும் போது அறிந்து கொள்ள முடியும் என்கிறதோடு நம்ம நிறுத்தி வச்சிருந்தோம். மீதமுள்ள 4 காரியங்கள் அவரை பின்பற்றும் போது என்னென்ன இருக்கும், அல்லது இயேசு கடந்து போன பொழுது என்ன இருந்தது ஒரு பாதையில. 4வது காரியம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஊழியம், தேவனுக்காக செய்கிற ஊழியம் அது இருக்கும். இயேசுவை பின்பற்றும் பொழுது இயேசுவை பின்பற்றுகிற எல்லாருமே என்ன செய்யணும்? ஊழியம் செய்ய வேண்டும். அவருடைய பாதையில மையமே ஊழியம் தான். அவர் எதுக்கு பூமிக்கு வந்தார் தெரியுமா? யாருக்கு ஊழியம் செய்ய வந்தார் தெரியுமா? நமக்கு தான். செஞ்சுட்டு போயிட்டாரு. நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? அவரை ஊழியத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். மக்களே, அவர் வந்து ஊழியத்தை செய்து விட்டு போய்விட்டார். நான் வீட்டு கொண்டு சொன்னது மாதிரி அவருக்கு என்ன வேலை? நமக்கு உதவி செய்யறதா வேலை அப்படி இல்லை. அவர் லோகம் சொல்லிட்டு போயிட்டார். அதை செய்ய வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு நமக்கு கையளித்து விடுகிறது. அல்லேலூயா. ஒருவருக்கு வயசாகி ஒரு 75 வயசு 80 வயசு இருக்கட்டுமே, யாருக்கு என்ன கொடுத்துருவோம். ஒரு 80-85 வயசு இருக்கும்போது வீட்டு பேரை என் பேர்லேயே எழுதி வச்சுக்கிட்டு
டெஸ்டிங் இருக்கட்டும் இருக்கட்டும். வந்து கேட்பான், அதான் எதுக்குப்பா, அதான் முடியல, மாற்ற வேண்டியதானே, ஒரு சேவன் மாற்ற வேண்டியதானே, என்ன வச்சுட்டு என்ன பண்ண போற கேட்பாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்னைக்கு ஊழியத்தை யாருக்கு எழுதி வச்சிருக்காரு? நம்ம பேருக்கு எழுதி வச்சிருக்காரு. நாம எழுதப்பட்டதை நம்பாம உங்க பேர்ல இருக்கட்டும், உங்க பேர்ல இருக்கட்டும் அப்படின்னாலும் அது கதையாகாது. இயேசுவானவர் ஊழியத்தை செய்தார். இன்னைக்கு நீங்கள் நாம் என்ன செய்யணும்? ஊழியம் செய்ய வேண்டும். அதுக்கு தான் ஒரு லீடர் மாதிரி உங்களை வச்சிருக்கோமே, அதெல்லாம் கிடையாது. அவரை பின்பற்றி சர்ச்சுக்குள்ள மண்டை விட்டாலே உடம்பு கூட வழி எடுத்துட்டு போட்டோம். மண்டை விட்டாலே மாட்டிக்கிட்டாங்களாம். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஊழியம் செய்யதான் வேண்டும். ஆனால் இயேசு ஊழியத்தை செய்த முறைமை என்ன? அங்கதான் இருக்கு மேட்டர். அவர் எப்படி ஊழியம் செய்தார்? உடனே கூடர்கள் பார்த்தார்கள், நமக்கு அதான் சுவடுகள் கேட்டார்கள், முடவன் நடந்தான். அதான்டா ஊழியம். ஊழியம் தான் இல்லைன்னு வரல, அதுவும் அவர் ஊழியத்தில் இருந்தது. ஆனால் இயேசு ஊழியம் என்று சொல்லப்படுகிற விஷயத்திற்கு என்னெல்லாம் அதை சுத்தி பிணையப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கணும்னா மத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஊழியத்துக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு தெரியும்ல, 4 நாளே பட்டக்குன்னு சொல்லுவோம்ல, என்னவா மத்தேயு 4 அப்படின்னாலே அங்க ஒரு தகராறு நடக்குது. ஆமா, வனாந்தரத்துல பிசாசுனால சோதிக்கப்படுறதுக்கு ஆவியானவரால வனாந்தரத்துக்கு இயேசு கொண்டு போகப்படுகிறார். சரியா? அங்க வனாந்தரம் சோதனையும் இருக்கும். அதான் தெரிஞ்சுக்கங்க. ஊழிய அனுபவத்திற்கு முன்பு வனாந்தரம் வரும். இல்லைன்னு வைங்களேன், வரமாட்டீங்க. கடையை பூட்டி ஆசை தூக்கிட்டோம்னாலும் வரமாட்டீங்க. கடையை திறந்து வச்சு ஆசை வச்சாலும் வரமாட்டீங்க. திறந்து வச்சு காசை எடுக்காம இருக்கணும். அங்கதான் ட்விஸ்ட். நம்மள மாதிரி தான் இல்லை, அவர் பட்டம் இல்லைங்க. வனாந்தரத்தை காண்பித்து அங்கே அந்த வனாந்தரத்தின் ஜெயத்தையும் கொள்ளுகிற, ஜெயத்தையும் எடுக்கிற ஒரு சூழலை இயேசு அங்க உண்டாக்குகிறார். இதான் ஊழியத்தின் அனுபவம். நான் தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் அப்படி நிறைய பேர் வரும்போது சொன்னாங்க, பலவிதமான பாடு, சோதனை, பிரச்சனை. அந்த பிரச்சனை வந்து ஆண்டவரை அழகா வெளியே கொண்டு வந்தார். பாத்தீங்களா? இந்த தேவனுக்கு நான் அவர் பணி செய்வதை விட வேறு என்ன இருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் வார்த்தைகளை சொல்லிடுறாங்க. அப்ப சொல்லாதவர்களுக்குலாம் வெளியே கொண்டு வர அர்த்தமா? இல்ல இல்ல, கறி வலிக்குது, இந்த கறியில காக்கா கொத்த. ஆண்டவர் எங்களையும் விடுதலை ஆக்கினார், எங்களுக்கும் நன்மை செய்தார். ஆனால் அவர் இன்னும் நன்மை செய்யட்டுமே அப்படின்னு உட்கார்ந்துருக்கமே தவிர நன்மை செய்தவருக்கு நிச்சயமாக ஊழியம் செய்கிற வேலையை எடுக்காம சோம்பேறிகளாக இருப்பதுதான் உண்மை அன்றி அவர் நன்மை செய்யாமலோ உங்களை ஜெயிக்க வைக்காமலோ இல்லை. அல்லேலூயா. அது மட்டும் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வனாந்தரத்திலே பிசாசு சோதனை பண்றதுக்கு ஆவியானவர் தூக்கிட்டு போறார். அந்த ஒரு வசனம் போதும். சோதனையை பிசாசு கொண்டு வரேன், ஆனா கொண்டு போய் அங்க விடுறது ஆவியானவர். அவர் கொண்டு விட்டாருன்னா அவர் கூட்ட போறாரு. அங்கதான் நடந்துச்சு. அங்க பிதாவுடைய வார்த்தை இருந்தது, இயேசுடைய வல்லமை இருந்தது, ஆவியானவர் சித்தம் இருந்தது. மூன்றும் இருந்தபடியால ஜெயம் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலேயே வனாந்தரம் வரும்பொழுது மூன்றும் இருக்கணும். வார்த்தையை பிடிக்கணும். நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் சுத்த கிருபை, பிடிக்கிற வசனத்தை. ஆவியானவர் என் கூட இருக்கிறார், கண்ணால ஆவியானவரை உணரணும். அதுக்கப்புறம் இயேசுவானவர் கொடுத்த வல்லமையை வைத்து செயல்படணும். இதை மூணையும் ஒண்ணா வச்சீங்கன்னா வனாந்தரத்துல உங்களுக்கு சாத்தானிடமிருந்து வெற்றி. அல்லேலூயா. இதை செய்தால் ஒழிய உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. எனக்கு ஊழியம் ஏன் செய்ய முடியவில்லை? நானும் ஆசைப்படுகிறேன், ஏன் செய்ய முடியவில்லை? எனக்கு யாரும் ஏன் சொல்லிக் கொடுக்கவில்லை? நீங்க உங்க வனாந்தரத்தை ஜெயிக்க இந்த மூன்றையும் சரியாக பிரயோகம் பண்ணியிருக்கிறா. பிதாவையும் குமாரனையும் ஆவியானவரையும் எந்த அளவிலே சரியாக உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறீர்கள். நமக்கு ஒரே ஒருத்தர் தான் தெரியும். யாரு? ஏசப்பா. அவர் தவிர யாருமே தெரியாது. பிதாவின் வாக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன யோசிக்கிறது இல்ல. ஆவியானவர் சொல்லுவார், உனக்கு சில பலவீனங்கள் உண்டு, இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஃபில்டர் பண்ணி போட்டு வாங்க. அதை காது கொடுத்து கேட்கவே மாட்டோம். ஆனா வெற்றி வேண்டும். வெற்றி இல்லை, வெற்றி இல்லை, நான் ஊழியத்திற்கு வர முடிவதில்லை. அருமையான பிள்ளைகளே, பிதாவின் வாக்கும்
இயேசுவின் வல்லமையும் ஆவியானவரின் துணையும் இருந்தால் வார்த்தையின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. இங்க இயேசு செய்தார். மத்தேயு 4 பல முறை நாம் உங்களுக்காக ஒரு பிரசங்கம் செய்த ஒரு வேத பகுதி தான். 40 நாள் அங்க உபவாசமா இருந்த பிறகு பசி உண்டாகும் பொழுது சோதனைக்காரன் கேட்கும் பொழுது ஒவ்வொரு கேள்விக்கும் அழகா எதை பிரயோகம் பண்ணுகிறார்? வசனத்தை பிரயோகம் பண்ணுகிறார். இன்னைக்கு நமக்கு வருத்தம் வரும் பொழுது ஒருத்தர் வெளிப்படையா சொல்லிட்டார், மத்த யாரும் சொல்றது இல்லை. அதான் வித்தியாசம். ஆனா எல்லாருக்குள்ள இந்த கேள்வி என்ன செய்யுது? ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஏன் எனக்கு இந்த துக்கம்? ஏன் எனக்கு இந்த நிலை மாறவில்லை? ஏன் என் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது? இதுக்கெல்லாம் இந்த கேள்விகள்லாம் யார் கொண்டு வரும் தெரியுமா? அது நல்லா தெரியணும். எனக்காவது ஏசாமி நான் உனக்கு ஹெல்ப்பே பண்ண பார்த்து கேள்வி கேட்டேன் சொல்லுவாரு? சொல்ல மாட்டார். கேள்வியை அவர் கேட்க சொல்றாப்ல, பதில் நம்ம கிட்ட தான் கிடக்கு, பைபிள்ல கிடக்கு. உடனே சொல்லணும். இப்படி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நாம் வசனத்தின் மூலமாக பதிலை சொல்கிறோமா என்பதை தேவன் உற்று கவனித்துக் கொண்டிருப்பார். அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா ஊழியத்தில் அழகாக சமாளிச்சுட்டே இருப்பீங்க. போன வாரம் புதுத்தட்டிலிருந்து ஃபோன் பண்ணாங்க. நம்ம ஊழியத்துக்கு போயிருந்த குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணாங்க. அவர்களுடைய சகோதரி அறிமுகம் பண்றாங்க. என்னுடைய மகளுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, டவுரி பிரச்சனை, குடும்பமாய் சேர்ந்து வாழ முடியல அப்படின்னு பயங்கர தலைவலி. அப்பதான் பிஹெச்டி முடிச்சுட்டு தலையில 10 முறை வெடிச்சிட்டு பிள்ளைங்க காலையில இருந்து அப்பதான் வந்திருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கண்ணு அசல்லாம் கண்ணை மூடுறேன். என் போன் வருது. புது நம்பர் எடுத்து பேசுறேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனைமா, ஒரே மகள் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை, சேர்ந்து வாழ முடியல, கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் போய் பேசலான் இருக்கோம். போய் பேசிக்குவாங்க, தாராளமாக பேசிக்குவாங்க. நான் கேட்ட முதல் கேள்வி, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? வந்து நாங்கள் அரேஞ்ச் மேரேஜ். தேவன் உங்கள் பக்கம் இருப்பார், தைரியமாக போயிடுவாங்க அப்படின்னு. தேவன் உங்கள் பக்கம் இருக்கிறாரு. நீங்கள் தான் பெரியவங்க பார்த்து பண்ண கல்யாணம் தானே, தடை இல்லாமல் நடத்துவார். போயிட்டு வாங்க, போய் பேசிக்குவாங்கன்னு சொல்லி ஆலோசனை சொல்லிவிட்டு வந்து எனக்கு கூப்பிடுங்க, நன்மையாய் கத்த சாட்சி எனக்கு சொல்லுங்க விருப்பம் வச்சுட்டேன். அவங்க கொஞ்சம் அதிகமாக விசுவாசம் இல்லாமல் தான் போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த நைட்டு 10-20 மறுபடியும் ஃபோன் பண்ணாங்க. கடவுள் பெரிய அற்புதம் செய்தார் அப்படின்னா. அல்லேலூயா. நம்ம கொடுத்து அனுப்புறது தேவ வார்த்தையை கொடுத்து அனுப்புறோம். அந்த வனாந்தரத்துல வெற்றி யாருக்கு தெரியுமா? ஆண்டவர் விஷயமாக தருவார். அல்லேலூயா. நமக்கு வனாந்தரங்களிலே வெற்றியை கர்த்தர் கொடுக்கும்படி நாம் செயல்படும் பொழுது ஊழியத்தை செய்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். இதை செய்யாமல் நான் ஊழியம் செய்யணும் பிரயாசப்பட்டீங்க அப்படின்னா ஒரு ஊழியம் சிறக்காது. எங்களுக்கு பல வனாந்தரம் உட்கார்ந்துருக்கிற அனுபவம், பசி இருக்கிற அனுபவம், அங்கே வார்த்தை கிடைக்கிற அனுபவம், அதனால வெற்றி இது தொடர்ந்து பெற்றுக்கொண்டுதான் இந்த ஊழியத்தில் இந்த அளவுக்கு ஓடி வர முடிகிறது என்றால் அந்த அனுபவம் உங்களுக்கும் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த பின்தொடர்கிற பணியை தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லும்படி செய்கிறார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். மார்க்கின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மார்க் 2:17, அப்போஸ்தலர் 10:38 ரெண்டையும் வாசிக்கலாம். மார்க் 2:17 வாசிக்க பார்ப்போம். இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியர் வேண்டியதல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, இல்லை நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். இது இயேசுவுடைய வார்த்தை. இன்னைக்கு நமக்கும் இந்த வார்த்தை இருக்கணும். இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே யாரெல்லாம் பாவிகள், பாவத்தோடு இருக்கிறவர்கள், பாவிகள் அப்படின்னே கொள்ளையடிக்கிறவன், திருடுறவன், ஜெயில போய் உட்காராதீங்க. யாரெல்லாம் தங்கள் பாவத்தை குறித்த உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள், நான் பாவி என்கிற உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்களோ, எனக்கு விடுதலை தேவை என்ற உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்களோ, அவங்களையெல்லாம் நோக்கிய பயணமாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதுதான் அவரை பின்பற்றுகிற இன்னும் ஒரு வழி. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:17 சொல்கிறது, அவர் நன்மை செய்கிறவராய் எங்கும் சுற்றி திரிந்தார். மனிதனம் சுற்றி திரிகிறோமா? நான் கிச்சனையே சுற்றுகிறேன், நான் பீரோவையே சுற்றுகிறேன், நான் கடையவே சுற்றுகிறேன், நான் அண்ணா நகரையே சுற்றுகிறேன். இன்னைக்கு மத்தேயுல வாசிங்களா, அவங்க காலத்தையே சுற்றுகிறேன். எங்கெங்கயோ சுற்றுறோம். நன்மை செய்கிறவராய் சுற்றுகிறோமா? சங்கீதத்தில் வசனம் வாசிச்சோம்ல, சாயங்காலம் சுத்தி சங்கீத புத்தகம் 59 வசனம் இருக்கு, வாசிங்க. 4ஆம் வசனம் 17ஆம் வசனம் ஒரே வசனம். இன்னைக்கு தியானிச்சு ஆளே வாசிக்க பார்ப்போம். சங்கீதம் 59:4
சாயங்காலத்துல சுத்தி அந்த வார்த்தையை நான் சொல்ல வேண்டியதான் உங்களை சொல்றேன். சொல்லுங்க பாப்போம். சங்கீதம் 59 சிசரின் வாசிங்க. பார்த்தீங்களா? வாசிங்க. என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாததும் ஓடி திரிந்து யுத்தத்திற்கே ஆயத்தம் ஆகிறார்கள். எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரு. 4 வசதிக்கலாம். அக்கா மாரை அண்ணன் மாரை சரியான வசதிக்கு அவர்கள் சாயங்காலத்துல ஆமா அத்தனை கொடுத்தேன். வாசிங்க. சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களை போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். சாயங்காலம் திரும்பி வந்து நாய் மாதிரி ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறாங்களாம். என்ன தெரியுமா? காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க், ஈவினிங்க்கு மேல ஒரு ஜாப். ஊர் சுத்துறது, ஊளையிடுறது, திரிகிறது. இப்படிதான் இன்னைக்கு நிறைய கூட்டம் தெரியுது. லீவ் விட்டா போதும் ஊட்டியும் கொடைக்கானலும் நிரம்பி வலிக்குது. அதான் என்னை ஊட்டிக்கு போகலாம் தெரியாதீங்க. நான் போனாலும் போவேன். ஆனா நான் நிப்பாட்டிட்டு சரிங்க பிரசங்கம் பண்ணிக்கிற பாசமா டெய்லி சாயங்காலம் என்ன பண்றது? ஊரை சுத்தி திரிகிறதுக்கு இல்ல நம்முடைய காலு. ஆண்டவர் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி சுற்றி திரிந்தார். இன்னைக்கு நம்ம கால அங்க போகணும். எங்கேயாவது நன்மை செய்வதற்கு இடம் இருக்குதா? அங்க போய் செஞ்சுட்டு வரேன். அப்ப கேட்பாங்க, ஓ நீங்க தான் இயேசுவா? யாராடி பேர் வாங்கிருக்கீங்க? நீங்க தான் இயேசுவா? நீங்க தான் இயேசுக்காரங்களா? இருக்குமா? அது வாங்கிப்போம் நிறையா. நீங்களாம் கிறிஸ்டியன்ஸா? கிறிஸ்டியன்ஸ் சொல்றீங்க, அப்புறம் இப்படி இருக்கீங்க அப்படின்னா வாங்கிப்போம். நீங்க தான் கிறிஸ்துவா? இதான் பின்பற்றுகிற வழி, இதான் பின்பற்றுகிற வேலை. அல்லேலூயா. இயேசு தான் செய்த ஊழியத்தில் வனாந்திரத்தில் பிசாசை ஜெயிக்கிறார். தான் செய்த ஊழியத்தில் பாவிகளை மனம் திரும்ப வைக்கிறார். தான் செய்த ஊழியத்தில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இந்த 3 மட்டும் தான் எடுத்துருக்கேன். நிறைய பண்ணார். இந்த 3 ஆகியும் நம்ம செஞ்சாதான் பிணியாளிகளை சுகமாக்க முடியும். இதெல்லாம் செய்யாம வரம் தார், வரம் தார், வரம் தார், கேன்சரை சுகமாக்குற வரம் தார். என்ன தருவாரு? வனாந்திர பிசாசை ஜெயிக்கிறேன் வரத்தை தாங்க தாங்க போட்டு மண்டையை பிடிச்சி இயேசு உழுக்கிறது இல்ல ஊழியம். வனாந்திரத்திலே ஜெயம் எடுக்கிற அனுபவம் முதலாவது வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ கூட்டங்கள் நடக்கிறாங்க. வரங்களை பெற்றுக்கொள்ள வாருங்கள், வல்லமையுள்ள தீர்க்கதரிசி இருக்கிறார், தயவு செய்து போயிடாதீங்க, கொடையே பண்ணிடுறேன் போனீங்கன்னா. எந்த தீர்க்கதரிசியை வரத்த ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டா வச்சுக்க, அப்படிலாம் கொடுக்க முடியாது. ஆண்டவர் அப்படிலாம் யாரையும் நம்பி கொடுக்க மாட்டார். நீங்க அவருக்கு பிரயோஜனமா ஊழிய தகுதியா இருக்கிற அந்த 3 வச்சுக்கிட்டீங்கன்னா அவரே கொண்டு மடியில வரத்த போடுவார். தாமா நீ ஜோமனே, நோய் சுகமாகும், தாமா நீ ஜோமனே, அங்க கண்ணு தெரியும், தாமா நீ ஜோமனே, அங்க சுருட பாப்பியா செவிட கேப்பியான்னு அப்பம் கொடுப்பார். அப்ப வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னால் அந்த 3 செய்யப்படுங்கள். இது அவரை பின்பற்றுகிறவர்கள் செய்ய வேண்டிய வேலை. இப்பவே கட்டது சோதனை. அடுத்த கருத்து போலாமா? 4வது தொடர்ந்து 5வது காரியம், மிக முக்கியமான காரியம். எழுதி வச்சிருக்க பாப்பா, அழகா எழுதுங்க எல்லாரும். 5 எண்ணிக்கை நம்பர் போட்டு எழுதுங்க. சிலுவை சுமத்தல். ஊழியத்திலேயே இன்னும் கொஞ்சம் அப்படி இருக்கு. சிலுவை வேற சுமக்கணுமா? கண்டிப்பா அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் சிலுவை சுமக்கிற அனுபவத்தை கடந்து வந்துதான் ஆக வேண்டும். இயேசு சொல்லிருக்காரா? சொல்லிருக்காரா இல்லையா? என்னை ஒருவன் அதெல்லாம் மனப்பாடமா சொல்றேன். என்ன அழகான ஒரு சொல்லு. அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா சிலுவை தூக்கம்னாதான் எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்குமா? அழுதுறாதீங்க. சிலுவையை சுமக்கிறத விட இயேசு சிலுவை சுமந்தார். சுமந்தாரா? சுமந்தார். யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்ப சுமந்தார் பார்ப்போம். என்ன இயேசு சிலுவை ஆடியோ இடிக்குது. எப்ப இயேசு சிலுவை சுமந்தார்? இந்த கேள்விக்கு கூட பதில் தெரியாட்டி நம்மலாம் குட் ஃப்ரைடேக்கு பேசுறதுக்கு சொல்லுங்க. நான் வெயிட் பண்றேன். நம்ம பொறுமையா வீட்டுக்கு போலாம். செய்தியை முடிச்சுட்டு பொறுமையாக போகலாம். இயேசு சிலுவை சுமந்தது எப்போது? ஏதோ ட்விஸ்ட் வச்சு கேட்கறேன்னா அவங்க எல்லாம் மௌனமா இருக்கீங்க. தெரிஞ்ச சத்தியத்தை சொல்லுங்க. யாரையும் அடிக்க திட்டலாம் மாட்டேன். யாருக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. பாவம் செய்யும்போது சிலுவை சுமக்கிறார். சரி ரைட்டு. அதுக்கப்புறம் உண்மையாவே சிலுவை சுமந்ததை பத்தி எழுதப்பட்டிருக்குது. அவர் மரிக்கும் முன்பு சிலுவை தூக்கிட்டு சுமந்து போனார். என்ன வெயிட், என்ன ஹைட் எல்லாம் நீங்க 7 வார்த்தை பிரசங்கத்துல பேச போறீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இயேசு சிலுவை சுமந்தது ஒரு நிகழ்வுல மட்டும் இல்லைங்க. நம்ம பாவத்தால மட்டும் இல்ல. அவர்
சிலுவை சுமந்தது எங்க தெரியுமா? ஒவ்வொரு நிமிடமும் சுமந்திருக்கிறார். பூமியில இருக்கும் போதே அவரை சிலுவையை சுமக்க வச்ச அனுபவம் என்ன தெரியுமா? அப்புறம் இயேசுவல்ல அப்படின்னு ஆரம்பிச்ச கேள்விகள். அவரை யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அத்தனை கேள்வி இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்க சம்மரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க, ஏப்பா எத்தாத்தண்டி சிலுவையை சுமந்திருக்கிறார். அவர் பூமிக்கு வந்தோடனே முதல்ல கேள்வி கேட்டாரு. வேற என்ன கேள்வி கேட்டாங்க? இவருக்கு ராஜா பிறந்திருக்கவர் எங்கே, அங்கே, இங்கே, அதெல்லாம் இந்த லிஸ்டுக்குள்ள வராது. சாஸ் கேட்டு சரிமா? இப்போ பார்த்த மத்திய 4 கேட்குது. என்ன கேள்வி? நீ தேவனுடைய குமாரனே ஆனால். அது எவ்வளவு பெரிய கேள்வி தெரியுமா? அவனை பார்த்து கேட்குது, நீ எல்லாம் ஊழியக்காரினா எனக்கு எப்படி இருந்து தெரியுமா? நீ எல்லாம் ஊழியக்காரியே ஆனால் படிச்சு வரும் கோவம். நீ எல்லாம் அண்ணாடக்காரனா அப்படின்னாலும் நிறைய பேருக்கு ரத்தம் சுண்டிருது. இந்தியனா அப்படின்னா அப்படியே பாகிஸ்தான் தரங்கிட்ட பயங்கரமா அந்த ஆளு தான் தெரியும். அந்த ஆளுனா அவன் கேட்கிற கேள்வி பார்த்தா இயேசுவை பார்த்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் என்னமோ நான் தான் இந்த பூமிக்கு விடுதலை கொடுத்த அந்த ரட்சகன் வந்திருக்கிறேன் அதான்னா அப்படி கேள்வி வைக்கிறான். அதுவும் உடம்பு பசியில் இருக்கும்போது. பெரியவங்க தெரியுமா? வீட்டுக்கு ஆம்பளை சாப்பிட வந்தா முதல்ல என்ன பண்ணிடு? மொத்தம் போட்டு சாப்பாடு போடாம அப்ப சொல்லலையா? எங்க வீட்டுல சொல்லுவாங்க, என்ன கத்தினாலும் சோறை போட்டு அதுக்கு முன்னால எதையும் பேசாது. சாப்பாடை போட்டுட்டு அப்புறம் அந்த மணிக்கு அங்கிட்டு உட்காரும் போது போய் மெதுவா ஏனுங்க ஏங்க ஏதுங்க இதுங்க அதுங்க காசு கிடைக்குமா ஒரு சேலை அப்படி சோறை போடாம எதை கேட்டாலும் அப்படின்னா வரும். நீ பண்ணாதுமா, இதெல்லாம் ரகசியம், பெரியவங்க சொல்ல ரகசியம். காசு போய் பக்கம் அப்படின்ட்டுருவாங்க. நீ சாப்பாடை போட்டு வயிற்று வச்சுட்டு அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் அப்படியாம்மா யூரியா போட்டுக்கிறேன் அப்படின்னு வரும். சோத்திரம் சோத்திரம். அதுக்கு தானே இது ஒரு பகுதி ஆண்டவர் வச்சுருக்கேன். சோத்திரம். நீ எங்க வீட்டுக்கு போக அங்க இருக்கும்போதே வந்துட்டீங்களா, கிளம்பிட்டீங்களா, எவ்வளோ நேரம் ஆகும்? 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் ஆச்சு. போன வந்துருது, வரிசையா வந்துருது. நானும் ஏதாவது ஒரு பாதுகாப்பு அடிப்படையில் சரிதானா? கிளம்பிட்டீங்களா, எங்க இருக்கீங்க, என்ன செய்றீங்க? இந்த கேள்விகள் வரும் பொழுதே ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு சின்ன வீடியோ பார்த்து ஒரு தம்பி கிளம்பு ஃபோன் பண்ணுவான். வந்துட்டியா? வந்துட்டேன். ஆக்சிடென்ட் ஆகி உள்ள கிடப்பான். அப்பயும் கேட்பான், எப்போ வருவேன், எங்கடி வர, அப்படி போக வேண்டியதான் அப்படின்னு பார்ப்பேன். கேள்விகள், அத்தனை கேள்விகள். இங்க இயேசுவுக்கு அப்படிதான். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இவருக்கு பொழிச்சு வந்திருக்கணும் பசியில. அவர் பொறுமையா பதில் சொல்றாருங்க. கஷ்டத்தை எடுத்து நமக்குலாம் அது இருக்காது. அவருக்கு சிலுவை 40 நாள் பசியில உட்கார்ந்து இருக்கும் போது நீ தேவனுடைய குமாரனே ஆனால் அப்போ வந்து நிற்கிறான். அது 3 வாட்டி எங்க 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 அப்படின்னு. இந்த கேள்வினால சிலுவை இன்னொரு கேள்வி இருக்குது. அந்த வேலை பற்றி வாசிங்க. நம்ம அதை 4 வாசிட்டோம். மார்க்கு 5ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல அங்கேயும் பிசாசு மொத்தமா கூட்டமா பிசாசு கேள்வி கேட்குது. இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, குமாரனே எனக்கும் உங்களுக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். என்னையே என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. வந்தது அதுதான். வந்ததே பிசாசு தலையை முடிக்கலாம். எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன? ஏன் இந்த வேலை? பேசாம அதை கஷ்டப்படுத்தாம இருங்க அப்படின்னு ஆணை. டைரக்டா பிசாசு இயேசுகிட்ட கேள்வியே கேட்குது. இந்த கேள்வியே அவருக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நான் வந்ததே அதுக்குதான். பயங்கரமான சிலுவை. இன்னைக்கு நமக்கு சிலுவை அங்க இருக்கும், அதெல்லாம் சுமக்கப்படாது. கேட்கிறேன் கேள்வி அப்படிதான் வரும். அந்த சிலுவை என்ன செய்யுங்க? சரிமா சரி, ஓ என் சிலுவை இருக்கட்டும் தோல்ல அப்படின்னு ஞாபகம் வரணும். வீட்டில் வந்து கேள்வி வரும்போது ஓ என் சிலுவை இருக்கட்டும். எங்களோட படித்து கொண்டிருக்கிற லிவிங்ஸ்டன் ஒரு காலேஜில், பைபிள் காலேஜ் பிரின்சிபல், அவருடைய மனைவி ஒரு வெளியே கிளம்பும்போது வாங்க அப்படின்னு ஜோம் பண்ணி நல்லா உக்கரமா ஜோம் பண்ணி வாயில சிலுவை போட்டு அனுப்புவாங்க. வாயில கையால சிலுவை போட்டு அனுப்புவாங்க. அவரே சொல்லுவார், விட்டம்மா சிலுவை போட்டு அனுப்பிச்சு நான் பேச மாட்டேன் பாரு, பேசாதீங்க வெளியே போய் அப்படின்னு சிலுவை. நாங்கெல்லாம் பேசும்போது அனுப்புவார், ஓ என் சிலுவை, நான் பேச மாட்டேன். அது மாதிரி ஓ என் சிலுவை, சிலுவை விடுங்க.
இயேசுவுக்கு பிசாசு கேள்வி கேட்ட கேள்வி ஒரு சிலுவை. இன்னும் நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. இந்த வேத பாலகர் பரிசேயர்கள் இந்த கேள்வி பயங்கரமான கேள்வி. பிறன் யார்? இதெல்லாம் எதுக்கு? அவர் டெஸ்ட் பண்றதுக்கு. அப்புறம் இன்னொன்று, உங்கள் சீஷர்கள் கை கழுவாமல் போஜனம் புசிக்கிறார்களே, ஓய்வு நாளில் கதிர்களை கொய்து தின்றார்களே, இவர் ஏன் பாதியும் வீட்டில் போய் சாப்பிடுறாரு? இயேசு என்ன பண்ணாலும் என்னது? கேள்வி மேல கேள்வி, அதுவும் பின்னாலேயே போய் கிட்டத்தட்ட நான் அவ்வளோ சொல்லல, மாமியார் மாதிரி. சரியா? பாத்திரம் விளக்குனா ஏமா விளக்குன, இன்னும் விளக்கல, விளக்காட்டி என்ன விளக்கல, என்ன செஞ்சாலும் ஒரு கேள்வி. இயேசு எதை செய்தாலும் கேள்வி கேட்டுக்கொண்டே பின்னால வேதபாரகர் பரிசேயரும் தொடர்ந்து தொடர்ந்து விரட்டிட்டே வந்து அவர் அதை மாதிரி சிலுவை எதுவும் இருக்க முடியாது. நம்ம அப்பதான் ஒரு 4 பொருளை வாங்கி வச்சிருப்போம் விற்பனைக்கு. அந்த ஏற்று கடை இது இங்கெல்லாம் போகாது, இதை போய் வாங்கிட்டு போய் வாங்குவீங்க. எதுக்குறான் கேள்வி கேட்கிறான், யாரு கேட்டா வந்தான். சுத்தி சுத்தி கேள்வி வந்துகிட்டே இருக்கும். இயேசுவுக்கு பரிசேயரும் வேதபாரகரும் எங்க போனாலும் பின்னாலே ஒரு டீமா போறாங்க. அவர் கூட்டம் சுத்தி இருக்கிற கூட்டத்துல மெயின் இந்த கூட்டம் இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும். அவரை பரிசோதிக்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு கூட்டத்தினுடைய கேள்விகள் இயேசு மேல வந்துகிட்டே இருக்கு. அது ஒரு பயங்கரமான சிலுவைங்க. விசாசு கேள்வி கேட்டுச்சு, வேற கேள்வி கேட்டாங்க, அது கூட பரவாயில்ல. கூட இருந்தாலும் கேட்டுச்சிருக்கோம் சீஷர்கள். அதை நீங்க நோட் பண்ணிக்கங்க, அந்த வருஷம் நோட் பண்ணிக்கங்க. மத்தேயு 19:27 பேதுரு கேக்குறாப்ல, எல்லாத்தையும் விட்டு உங்களை பின்பற்றினே என்ன கிடைக்கும்? வாசிங்க வாசகத்தை. மத்தேயு அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்ன கிடைக்கும்? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சிஸ்டர், ஒரு வருஷம் 52 வாரம் சர்ச்சுக்கு வந்திருக்கோம், என்ன கிடைக்கும்? நான் என்ன சொல்லுவேன்? வாரம் வந்து என் ஜீவனை வாங்கிட்டு என்ன கிடைக்கும் என்கிட்ட கேட்டா பேசுவது இருக்கணும். கூடவே வச்சு அழைச்சி சோறு நான் போட்டேன், தங்க இடம் நான் கொடுத்தேன், உன் கேள்விக்கெல்லாம் பதில் வேற சொன்னேன், என்ன கிடைக்குமா, என்ன பார்த்தான் ஒரு கேட்கல. அவருக்கு ரொம்ப நோந்திருப்பார். நம்ம எதுக்கு இவனை செலக்ட் பண்ணோம்? ராஜ்யத்துடைய திறவுகளை உனக்கு கொடுப்பேன், இந்த கல்லின் மேல சபையை கட்டுவேன் அப்படின்னு ஒரு மாபெரும் ரகசியத்தை சொல்லி கூப்பிட்டா அவர் என்ன கிடைக்கும்? நீ ராஜாவான அமைச்சர் ஆவேனா, ஒரு அமைச்சரவையில் ஏதாவது ஒரு சீட் கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் சீஷர்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட எங்க வேதனை அவருக்கும் இருந்திருக்கும். தைரியம் உட்கார வச்சு போதிக்கிறார். நான் சிலுவை சுமக்க போகிறேன், சிலுவைக்கு போகிறேன், நான் மரணம் அடைய போகிறேன், மறுபடியும் வருவேன், வந்துட்டு பார்த்து போவேன், அதுக்கப்புறம் நீ தான் வேலையை செய்யணும். நான் அவங்க அதெல்லாம் மண்டல எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா? ஏதாவது கிடைக்குமா? முதல்ல திருச்சபைக்கு வந்து ஒரு சகோதரர் சொல்லிட்டே போனார், சர்ச்சுக்கு வந்த உதவிகள் நடத்திட்டெல்லாம் கிடைக்கும், நம்முடைய ஒன்றும் கிடைக்கல, கோச்சுக்காதீங்க, வரவேற்பு இப்படி சொன்னார். அப்படிதான் வரணும், வரவே வேணாம் சார், போயிட்டாங்க சார், கிளம்பு. எனக்கு மீனெல்லாம் கொடுக்க தெரியாது, மீனை பிடிக்க வேணா சொல்லி தருங்க. மீன் பிடிச்சி கற்றுக் கொடுக்குறேன், பிடிச்சிக்கிறது உன் சாமர்த்தியம். நான் மீனை வாங்கி மடியில் விட முடியாது, இது இந்த ஊழியமும் கிடையாது. ஆனா பேதுருவே அன்னைக்கு அப்படிதான் கேள்வி கேட்கிறாப்ல, ஏதாவது கிடைக்குமா ஆண்டவரே? அவருக்கு அவர் பயங்கரமான சிலுவை இயேசுவை வச்ச மாதிரி இருக்கு. இதை விட காட்டி கொடுக்க போகும்போது யூதாஸ் கேட்கிறான், எல்லாத்தையும் காட்டி கொடுக்க பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணாச்சு. நாளைக்கு நைட்டு 7:30க்கு ஆபரேஷன் ஜீசஸ் கேட்சப் அப்படிங்கிற ஆபரேஷன் போட்டாச்சு. நான் வருவேன், உனக்கு ஆள் அடையாளம் தெரியாது, நான் லைட்டா அவர் கிஸ் பண்ணுவேன், அந்த தான் அல்ல அவக்குன்னு பிடிச்சின்னு தூக்கி போய் என்னென்ன பண்ணிக்கோ அவரு ஸ்கெட்செல்லாம் போட்டு கொடுத்துட்டு நைட்டு உட்காந்து சாப்பிடும்போது, ரவி நானும் என்ன ஒருத்தன் காட்டி கொடுப்பான் அப்படி ஆண்டவர் சொன்னாரு. நானா அவன் கேட்கிறான், எல்லாரும் இவனும் நானா? எப்படி இருந்திருக்கும் இயேசு மரியாதை தெரியுமா? எவ்வளவு பெரிய சிறுமையா இருக்கும் தெரியுமா? அவளுக்கு அப்படியே செஞ்சு போட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே படிச்சு சொல்லுவோம். விடிய காலையில் ஜோம் பண்ணு, உபவாசத்தை போடு, பைபிள் வாசி. நம்ம போன மாசம் யோவான் வாசிக்க முடிச்சதுக்கு அப்புறம் அநேகர் போன் பண்ணி எனக்கு நம்ம யோவானை முடிச்சிட்டோம், அடுத்து என்ன வாசிக்கன்னு தொல்லை பண்ணிட்டீங்க மக்களே. ஒரே ஒரு ஆள் இந்த மெசேஜ் அனுப்பினாப்ல,
சொன்னாப்ல, சிஸ்டர் சரி சிஸ்டர் நான் வாசிச்சுட்டேன், அடுத்து என்ன புத்தகம் வாசிக்கணும். மற்ற ஆள் தான் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கேன், நாங்கள் வாட்டுக்கு அடுத்த புத்தகம் வாசிங்கம்மா அந்த அம்மாவுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். வேணா எனக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன், யாருக்கு சொல்லக்கூடாது. சபை என்ன சொல்லுது? நீங்கள் தான் வேறு பக்கம் படித்து வேறு பக்கம் போயிட்டே இருக்க வேண்டியதான். 200 ரூபாய் கொடுக்க தெரிஞ்ச ஆண்டவருக்கு ஏன் யோவான் படிக்க வைக்கணுங்கிறது அர்த்தம் இருக்குல்ல. ஏன் அடுத்த புக்கு வாசிக்க சொன்னாருங்கிறது அர்த்தம் இருக்குல்ல. நம்மளும் கேட்டுக்கொள்கிறோம், நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்கள். கூடவே இருந்துக்கிட்டே இதை பண்ணு அதை பண்ணு சொன்னாலும் பண்றதில்லை. அப்படியே ஒண்ணுமே தெரியாத பஸ்தா கண்ணை விட்டு ரவி நானும் ஆண்டவருக்கு கண்ணோன்னு வந்திருக்கோம். நீ தானே அது பச்சை துரோகி. ஆனாலும் கேட்குற ரவி நானும் இந்த கேள்வி கேட்கும்போது ஏசு உள்ள நம்ம இந்த பிள்ளைங்களாம் சொல்லுது செத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அது ஒரு டைலாக் வச்சிருக்காங்க. ஏதாவது ஒன்று சொன்னாங்க, அம்மா நீ சொல்லுங்க நான் செத்துட்டேங்கிறாங்க. அம்மா அதை மட்டும் சொல்லாத நான் பயமா இருக்கு. அவங்க நம்ம அது டைலாக்கு பழகி போச்சு. அவள் அப்படி சொன்னேன் செத்துட்டேங்கிறாங்க. ஏசுமே செத்துருப்பார். கூடவே உட்காந்து என் கூடவே இருந்து எனக்கு ஸ்கெட்செல்லாம் போட்டுட்டு வந்து உட்காந்து எப்படின்னு நம்மளுக்கு சர்ச்சில் சண்டே அப்படிதான். ப்ளீஸ் வாட் சிஸ்டர், பைபிள் வாசிங்களா சிஸ்டர், ஜெபம் பண்ணுறீங்களா பண்ணுறேன் சிஸ்டர், பிஜிக்கெல்லாம் போகிறேன்னு ஆய் வீட்டு வேலை வைக்கிறது என்ன, திட்டுறது என்ன, சண்டை போடுறது என்ன, யூடியூப் பார்க்குறது என்ன, புளிக்குழம்பு பார்க்குறது என்ன, சாம்பார் பார்க்குறது என்ன, அதெல்லாம் திருப்பி சண்டை ஆயிடுச்சா அப்படின்ட்டு ஆண்டவரை சூத்திரம். ஆண்டவரை நான் தான் தாவி வந்திருக்கேன். அதான் போன வாரம் நினைக்கிறேன் மன்னிச்சிருங்க ஆண்டவரை. அடுத்த வாரம் ஆண்டவரை தாவி வந்திருக்கேன், உனக்கு இதே வேலை போன விட்டு போயிருவேன். ரவி நானும் கேள்வி கேட்கிறாப்ல. இந்த சீடர்கள் எல்லாம் இயேசுவை பார்த்து கேட்ட கேள்வியில உண்மையில இயேசு செத்துருப்பார். ரவி நானும் எங்க இருக்கு கேள்வி கண்டுபிடிச்சிருக்கேன், எழுதிட்டீங்க. மத்தேயு 26:25, மத்தேயு 26:25. இதெல்லாம் தாண்டி மக்களும் கேள்வி கேட்கிறாங்க இயேசுவை பார்த்து. யார் பாய்வரு, யார் பாய்வரு, இவதான் இயேசுவா? அந்த கேள்வி நல்லா வந்துச்சு. கடைசியில சிலுவையில அணைய போறதுக்கு முன்னாடி அவங்க கேட்கிறாங்க, தேசாதிபதி ஒரு கேள்வி கேட்கிறான். அந்த கேள்வி வாசிங்களேன், நல்லா இருக்கும். மத்தேயு 27:11, மத்தேயு 27:11. தேசாதிபதி கேட்கிற கேள்வி. இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். நீர் யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். வந்தப்ப இருந்து வனாந்தரத்துல தேவனுடைய குமாரன் பிசாசு கட்டதுல இருந்து, ஜனங்கள் கேட்ட கேள்வியில இருந்து, வேதபாரகர் பரிசேயர் கேட்ட கேள்வியில இருந்து, சீஷர்கள் கேட்ட கேள்விகளையும் தாண்டி கடைசியா சிலுவையில் அடிக்கப்பட போகும்போது ரோமனும் கேட்கிறான், நீர்தான் யூதருக்கு ராஜாவா? அப்படியாமே, நீ நிஜமாவா ராஜாவா? எப்படி இருக்கும்? இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சரினை பார்த்து கோச் பண்ணாங்கல்ல, நீர் தான் பிரதர் ஜஸ்டோடைய மனைவியோ அப்படின்னா எது விளக்குமாறு? நான் எல்லாம் வேற யாரு இருப்பேன்? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டேன்? நான் தான் அந்த இடம் வேற ஏதாவது பிடிச்சிருக்கேன், அந்த இடத்த பிடிச்சுதான் பாரு. இன்னைக்கு ஒரு முடி மண்டையில் இருக்காது, ஜீவனே இருக்காது கேட்கிற கேள்வியில. இயேசு வந்து அப்படிதான் கேட்கிறாங்க, நீதான் யூதருக்கு ராஜாவா? ஆனா நான் தாண்டா ராஜா, என்னை விட வேற யார் ராஜா? ஆனா அமைதியா இருக்கிறார். நீ நினைக்கிறபடிதான் அப்படின்றார். நீ சொல்ற மாதிரிதான் பாரு, ஒண்ணு இல்லை, அவ்வளவுதான் ஆன்சர், அவ்வளவுதான். நீ என்ன சொல்றிய அவ்வளவுதான். இன்னைக்கு நம்மளால ஒரு கேள்வி கேட்டா என்னென்ன ருத்ர தாண்டவம் ஆடிக்கும். ஆனால் இயேசுவை சுற்றி 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 எல்லா கேள்வி கேட்ட பொழுதும் அந்த கேள்வி கணைகள் என்ற சிலுவையை சுமந்துக்கிட்டே இருந்தார். ஏன் தெரியுமா? பிதா சொன்னது நிமித்தம். இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க, முக்கியமான கேள்வி. என்னத்துக்கு நீ எல்லாம் ஊழியம் செய்யற? முதல் கேள்வி, நீ எல்லாம் ஊழியம் செய்யணுமாக்கும் என்ன? உன் வாழ்க்கையிலே ஒண்ணு உருப்படியா இல்ல, வந்துச்சு ஆண்டரை பத்தி சொல்ல. சொல்லுங்க, பரிசேய சதுசேய கூட்டமே போ அப்பால. என்னைய பார்த்து கேள்வி கேட்கிற பரிசேயனே நீ பாட்டு கேட்டுக்கிட்டே, என்னைய பார்த்து கேள்வி கேட்கிற சதுசேயனே நீ பாட்டு கேட்டுக்கிட்டே. என் வேலை அவருக்கு பின்னால போடும். பிள்ளைகள் இல்லாத ஒரு ஊழியக்காரனை பார்த்து பக்தர்கள் கேட்பாங்க, பாஸ்டர் உங்களுக்கு பிள்ளை இல்லையா? அதை பத்தி உனக்கு என்ன கவலை? உனக்கு குழந்தை நானா கொடுக்க போறேன், அவதானே கொடுக்க போறாரு, நீ ஏன் கவலைப்படுற? நெருக்குகிற ஜனங்கள் இருக்கக்கூடும், அதெல்லாம் பற்றி பரிசேயனே சதுசேயனே போ. சீடர்கள் கேட்ட மாதிரிதான், நீங்க இப்பெல்லாம் எங்களை மறந்துட்டீங்க சிஸ்டர், விசுவாசிகள்.
இப்பெல்லாம் என் கூட பேசுறதே இல்லை சிஸ்டர், சுவாசிக்க. இப்பெல்லாம் நீங்க எங்களுக்காக ஒண்ணுமே பண்றது இல்லை சிஸ்டர், சுவாசிக்க. நான் உனக்கு பண்றது இல்லம்மா, நீ எனக்கு பண்றது இல்லம்மா, நம்ம 2 பேரும் அவருக்கு பண்றதானமா வேலை. இப்படிதான் பேர் கேட்கும்போது இயேசு சொல்றாங்க, இவையெல்லாம் குறித்து ஒரு நாளும் சிந்தியாமல் நிறைய சொல்லணும்னா செஞ்சு செஞ்சு என்னைக்காவது நன்றி தெரியுதா அப்படின்னு தான் பதில் இயேசு என்னைக்குமே சொல்லலை. இந்த கேள்விகள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு உண்மையான சிலுவை இந்த சிலுவை. இது நிறைய பேர் புரிகிறது இல்லை, கேள்வி கேட்கிறாங்க. ஆனா இயேசு என்ன செய்வார் தெரியுமா? அவருடைய பிரத்யேகமான ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியுமா? கேள்வி கேட்கிறவனுக்கு கேள்வி திருப்பி போடுவார். எங்க நீ சொல்லு பார்ப்போம். அதுதான் அவருடைய அழகான சத்திய பாதை. அந்த கேள்வி அவர்களுக்குள்ளே போடுங்க, போட்டு நீங்க பின்தொடர்ந்து போய்கிட்டே இருங்க. உங்களுக்கு கேள்வி கணக்குங்கிற சிலுவை வாழ்க்கையில் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இயேசு மரித்து உயிர் எழுந்த பிறகும் அந்த சிலுவை இருந்துச்சு. பேதுரு கேட்கிறான், யார் அவன்? யோவான் கடைசி அதிகாரம் இதுங்களாம் அதை வாசிச்சுவாங்க, ஞாபகத்துக்கு வருகிறது. நீ நேசிக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறான். இருபதாம் வசனம், கடைசி அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்படில் சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவருமாகிய சீஷன் பின்னே வருவதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன? பார்த்தீங்களா? அவரே சிலுவையில பாடாப்பட்டு மரித்து 3 நாள் கழிச்சு உயிரோட எழுப்பி மறுபடியும் இவங்க எல்லாம் பார்த்து தேத்தி ஆத்தி ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற கருத்து சொல்லிட்டு கிளம்பும்போது கேட்கிறாப்ல, எனக்கு தானே இந்த பரலோகத்தின் திறவுகோல் அதெல்லாம் நீங்க கொடுத்தீங்க, இவன் விஷயம் என்ன ஆண்டவரே? நம்ம நிறைய தெரியுமா, நம்மளை பத்தி ஜெபம் இருப்போம், ஆண்டவரே எனக்காக நான் இதை கேட்டுக்கொள்கிறேன், ஆனா அந்த சகோதரன் ஒண்ணுமே செய்ததில்லை ஆண்டவரே, அவனை மட்டும் உயர்த்தி கொண்டே போகிறீங்க ஆண்டவரே, இது என்ன நியாயம்? இது ஏன் உனக்கு? பேதுரு அப்படிதான் கேட்கிறாப்ல. இந்த யோவான் நிலைமை என்ன ஆண்டவரே? அவன் அவன் விட்டுறானா, இவன் தேவையில்லைன்றவர் ஆண்டவர். அடுத்த வருஷம் சொல்லியிருக்காரா? அடுத்த வருஷம் வாசிங்க. நான் வருவனவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா, உனக்கு என்னப்பா இதை பத்தி மேட்ரு? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் ஒழுங்கா ஜெபம் பண்ண மாட்டேங்கிறான், இவன் ஒழுங்கா வார்த்தை இருக்க மாட்டேங்கிறான், அவனை மட்டும் உயர்த்திருக்கீங்களே, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, நீ என்னைய பின்னால பின்பற்றி வா. அல்லேலூயா. அந்த கேள்வி கணைகள், அந்த சிலுவை அவர் சுமந்து முடித்து இறக்கி வைத்த பிறகும் அவர் மேல் ஏற்றப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. பிரியமானவரே, இயேசுவுக்கே நிலைமை அந்த பாதையில அப்படின்னா அவரை பின்பற்றுகிற உங்களுக்கும் கேள்வி கணைகளும் சிலுவை சுமத்தலும் இருந்து கொண்டேதான் இருக்கும். மீதமுள்ள 2 காரியங்களை வேகமாக பார்த்து நாம் வாசிக்க இருக்கிறோம். அடுத்த காரியம், 6வது காரியம் நிராகரிப்பு. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நிராகரிப்பு. வாசிக்கலாம். யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வாசிக்கலாம். நிராகரிக்கிற நிலை அவரை பின்பற்றுவது நிச்சயமாக இருக்கும். யோவான், அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கவனிங்க, ரொம்ப நல்லா கவனிங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் அவர் வந்தாரு, ஆனா அவங்க அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு யாருக்காக வந்தாரோ அவர்களே அவரை ஏற்றுக்கொள்ள மனதா இல்லை. இந்த நிராகரிப்பு கிறிஸ்துவை பின்பற்றினால் நிச்சயமா இருக்கும். எங்களுக்கு தினம் இருக்கு, அதான் கவலையா இருக்கு. அவருக்கு அது ஒரு வந்தது. யாருக்காக நாம் பிரயாசப்படுகிறோமோ, எந்த சொந்தங்களுக்காக, எந்த உறவுகளுக்காக நாம் போராடுகிறோமோ அவர்கள் நம்மை நிராகரிப்பார்கள். இயேசுவுக்கு அழகான கொட்டேஷன். நிராகரிச்சிட்டாங்க. எங்க நிராகரிச்சாங்க? ரொம்ப அழகா சிலுவையில் அறையும் கேட்கிறாங்க. யார் விடுதலை பண்ண? இவரை சிலுவையில் அறைங்க, பரபாச விடுதலை பண்ணுங்க. ஆனால் திரளான ஜனங்கள் சொஸ்தமடையும் சுகமடையும் இயேசுதான் காரணியாக இருந்தார். அவர் போகும்போது அங்க சுகம் அடைந்தது, சொஸ்தமாயிற்று, பிசாசு ஓடிச்சு. எல்லா அற்புதங்களையும் பார்த்த பிறகும் அவருடைய புகழ் கீர்த்தி எங்கும் பரவிட்டு வசனம் இருக்கு.
அப்ப உள்ளூர்காரனுக்கு தெரிஞ்சிருக்கும், அவன் அற்புதம் பெற்றவன், சுகம் பெற்றவன் உள்ளவே நிற்கிறான், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். சரித்திரம் சொல்லுறது காசு கொடுத்து சொல்ல சொன்னாங்கன்னு. காசு கொடுத்து சொல்ல சொன்னா அறையும் சொன்ன கூட்டத்தை காட்டிலும் அறையாதையும் சொன்ன கூட்டம் அதிகமாக இருக்கணும்ல. இல்லை, என் பக்கத்தில் இருக்கிற அறையும் கத்தும்போது நான் பேசாம பார்த்துட்டு தானே இருந்தேங்க ஒரு கூட்டம் கொண்டு இருந்துச்சா. இவர்கள் சத்தம் வரவில்லை, நன்மை பெற்றோர்கள் சத்தம் வெளியே வரவே இல்லைன்னா அவர்களும் அதற்கு உடன் போயிருக்கார்கள். சட்டத்தில் ஒன்று நினைக்கிறேன், கொலை பண்ணவனை விட கொலை பண்ண தூண்டினவனுக்கு தண்டனை அதிகம். இங்கே சிலுவையில் அறையும் என்ற ஒரு கூட்டம் கத்த அமைதியாய் வாய் பொத்தி கொண்டு இன்னொரு கூட்டம் இருந்தது. அதையும் சிலுவையில் பார்த்து கொண்டுதான் இருந்தார். நீங்கள் நிராகரிக்கப்படுவீர்கள். யாருக்கெல்லாம் ஓடி ஓடி நன்மை செய்கிறோமோ அவர்களே நம்மை வேண்டாம் என்று சுண்டுவர்களை தட்டி விடுவார்கள். நிராகரிப்புலாம் இருக்கிற உடனே போய் அவன்கிட்ட கோச்சுக்காதீங்க. இன்னும் ஆண்டவர் எவ்வளவு அன்பா இருக்கு சொல்லி, அன்பா இருந்தேன் வேண்டாம் என்று சொல்றாங்க, அதான் நான் சொன்னேன் அப்படின்பார். அவரை பின்பற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை நன்மை செய்தாலும் நிராகரிக்கப்படுவீர்கள். சிலுவையில் அறைகிற வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயு 27 அதிகாரம் 22, 23 வசனங்கள். மத்தேயு 27, 22 மற்றும் 23. பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப அழகா क्वेश्चन கேக்குறாங்க. என்ன பண்ணட்டும்? இப்ப பாத்து எல்லாம் ரிலீஸ் என்ன பண்ணிடலாம்? வாசிங்க. அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று. அவனை சிலுவையில் அறைய வேண்டும். இயேசுவை அந்த மரியாதை இல்லாமல் எழுதப்பட்ட ஒரு சில வார்த்தைகள் இதுவும் கண்டுபிடிங்க. உட்காந்து எங்கெல்லாம் ஒரு மரியாதை இல்லாமல் எழுதப்பட்டிருக்கு. அவனை சிலுவையில் அறையும். அடுத்து தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டார்கள். யாருக்காக வந்தாரோ அவங்களே சொன்னாங்க, சிலுவையில் அறையும் 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 அதிகமாக கூக்குரல். இந்த நிராகரிப்பு இருக்கும். ஒருவேளை ஜனங்கள் நிராகரிக்கலாம், ஆனால் இயேசுவோடு இருந்தவர்கள் நிராகரித்தார்கள். அதுதான் பயங்கரமான ஒரு மோசமான ஒரு சூழல். 12ல் 1 செத்து போச்சு, 11 காணாம போச்சு, 11 ஓடி போயிடுச்சு. அதுவும் பேதுருவுடைய பின்தொடர்கிற அந்த பணியில அவருக்கு பின்னால சென்ற பேதுரு தூரத்தில் பின் சென்ற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். ரொம்ப தூரமா பின்னால வந்துட்டான். ஏசு கடைக்காரர் பார்க்கிறார். அந்த டிஸ்டன்ஸ் அப்படியே 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 ரொம்ப லாங்ல, கண்ணில் மட்டும் தெரிஞ்சா போதும் ஏசு எங்க போறாரு அப்படிங்கிறத கவனிக்கிற தூரத்தில் பின்னால் வருகிறவனாக பேதுரு மாறி போகிறான். இன்னும் பிரியமான ஒரு ஸ்டேஷன், அவன் போட்டிருந்த அங்கேயும் தூக்கி போட்டு ஆடை இல்லாமல் ஓடி போகிறான். ட்ரெஸ்ஸே வேண்டாங்கிறது, உயிர் கிடைச்சா போதும். உயிரா ஆடையா? ஆடையாவது ஆடையாவது உசிறு போதுதான். இன்னும் இயேசு விட்டு ஒரே ஓட்டம். அதை இயேசு பார்க்க வந்திருப்பாரா? நிராகரிக்கப்பட்டான். அதை விட பேரு போய் சத்தியம், ஐயோ எனக்கு தெரியவே தெரியாது, அவரெல்லாம் எனக்கு யாருமே தெரியாது, அந்த அளவுக்கு இயேசு நான் அறியேன் அப்படிங்கிறான். இப்படி நிராகரிக்கப்படுகிற நிலை உங்கள் வாழ்க்கையில் வரணும்னா கொஞ்சம் கூட ஆச்சரியமே படாதீங்க. ஓ சூப்பர், நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். அல்லேலூயா. நாங்கள் முன்பு திருச்சபையில பயங்கரமா நிராகரிக்கப்பட்டு வெளியே நாங்கள் வந்தோம். அவங்க எங்களை அனுப்பிட நாங்களே வெளியே வந்தோம். வேண்டாம், இந்த சத்திய பிரச்சனைகள் இருக்கிறது, வேதம் தவறாக போதிக்கப்படுகிறது, ஒழுக்கமின்மை பரிசுத்த குலைச்சல் இருக்குது, ஒரு போதகமே இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் மனம் பெருந்து வெளியே வர நிலை நாங்கள் யோசிக்கும் பொழுது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்த பொழுது ஒரு ஊழியக்காரர் போன்ல சொன்னார், ஓ நீங்க நிராகரிக்கப்படுறீங்களா சிஸ்டர், உங்களை அவமானப்படுத்துறாங்களா, நீங்க செய்யாத தப்புக்கு உங்களை குற்றம் சாட்டுறாங்களா, ஆமா பாஸ்டர் தீர்க்க தரிசனமா சொல்றீங்க, இது ஒரு தீர்க்க தரிசனம் இல்லை, இயேசுவை பின்பற்ற எல்லாருக்கும் வரும் சந்தோஷம் எழுதுவாங்க அப்படின்னா. கிறிஸ்துவை பின்பற்றினால் நான் நிராகரிக்கப்படுவோம். அதை குறித்து ஆச்சரியப்படாதீங்க. நீங்க நிராகரிக்கப்படாம உங்களை தூக்கி மடியில் வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன், சம்திங் ராங். நான் இயேசுவை பின்பற்றவில்லை, என்னை கொஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னை அப்படியே அரவணைத்து என்னை முத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னா நான் இயேசுவை பின்பற்றாமல் ட்ராக் மாறிட்டேன் அர்த்தம். மனுஷரை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். எங்கெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றியோ அங்கெல்லாம் நிராகரிப்பு இருக்கும். கவலைப்படாம நீங்க பின்னால போங்க, இயேசு மேல போறீங்க. கடைசி காரியம் சொல்லி முடிக்கிறேன், ஜெயம் இருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 7வது காரியம், இயேசுவை பின்பற்றினால் கண்டிப்பாக ஜெயம் இருக்கும். வாசிக்கிறோம் கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
கொலைசேர் 2:15 மற்றும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு பாஸ்டருக்கு ரொம்ப ஃபேமஸான வசனம் மனப்படமா சொல்லுவார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் பின்பற்றி போன பாதையிலே வெற்றி இருந்தது, சிலுவையிலே வெற்றி இருந்தது. அந்த வெற்றியிலே பிசாசை பரிபூர்ணமாக ஜெயித்தார். வனாந்தரத்தில் ஜெயித்த ஜெயம் வேறு, சிலுவையிலே ஜெயித்த ஜெயம் வேறு. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. ஊழியத்தின் துவக்கத்திலே நீங்க பிசாசு ஜெயிச்சு உள்ள வருவீங்க, அந்த வெற்றி வேறு. கடைசியா என் ஓட்டம் முடிந்தது அப்படின்னு நீதி குறித்து பாப்பீங்கல்ல, அந்த வெற்றி வேறு. அந்த பின்தொடர்கிற பணியிலே கிறிஸ்து சொல்கிறார், சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முடித்து கொண்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டார். வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறக்கிற அனுபவத்தை கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார். அது சாகும் போது மட்டும்தான் கிடைக்குமானா கேட்காதீங்க, வாழும் போது கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு பரிபூர்ண நிலைக்கு கர்த்தர் உயர்த்துவார். அங்கே ஒரு மேலான காரியங்களை பார்ப்பீர்கள், அது வெற்றியின் காரியமாக இருக்கும். இன்னைக்கு பாடின அழகான ஒரு பாடல், உண்மையான உத்தம ஊழியன் என்று என்ன மாதிரி பாடுனீங்க? ஒரு வார்த்தை கேட்க வேண்டும், உத்தம ஊழியன் என்று ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன், அதாங்க ஜெயம். எனக்கு தனிமையில் ஆண்டோட உட்கார்ந்து பேசுங்க. பிரான்சிஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குப்பா, யூ வாண்ட் தி பெஸ்ட் பாய் அப்படின்னு சொல்றாரா? அப்படின்னா உத்தமமா பேர் எடுத்துக்கணும் அர்த்தம். கொஞ்சம் 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 இருக்கு, வெளியில யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், உனக்கு எனக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கட்டும், இதை சரி பண்ண அப்படின்னா இன்னும் வெற்றியின் பாதைக்குள்ள வரலன்னு அர்த்தம். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றினீங்க அப்படின்னா வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஏதோ நம்முடைய ஆண்டவர் பாடுகளையே வாழ்ந்து பாடுகளையே மறித்து பாடுகளையே பரலோகம் நினைக்காதீங்க. அவர் கண்ட வெற்றியை போல வேறு ஒரு யாருமே பூமியில் இதுவரையில் பெறவில்லை, அவரை உண்மையாய் பின்பற்றுவதை தவிர. ஒரு தான் சொல்லி முடிக்கிறேன், பேட்ரிக் ஜோஷுவா அவர்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் அநேகம் தெரிந்திருக்க கூடும், எஃப்எம்எம்பி ஊழியத்தினுடைய மிக முக்கியமான தலைவர். அவருடைய வாழ்க்கையில பணம் என்பதை அவர் பொருட்டாக நினைக்க மாட்டார். எல்ஐசியில் ஒரு மிகப்பெரிய வேலையில் இருந்தவர் தான். எல்லா பொருளையும் கொண்டு போய் ஊழியத்துக்கே போட்டார். கடைசியில் இருக்கிறதுக்கு வீடு வேணும் அப்படின்னு மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வீடு வாங்கி கொடுத்தாங்க. அந்த வீடு அவருக்கு வந்த உடனே அதையும் கொண்டு போய் உழைத்து கொடுத்தார். ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாங்க, அதையும் கொண்டு போய் உழைத்து கொடுத்தார். சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க, அதையும் கொண்டு போய் உழைத்து கொடுத்தார். எல்லாரும் சொன்னாங்க, இப்படியே கொடுத்துட்டே இருப்பீங்களே, எங்கதான் பிழைக்க போறீங்க, உங்களுக்கு ஒரு இடம் வேண்டாமா? அஜரான், நான் எங்க இருக்குன்னு ஆண்டவர் பார்த்துக்குவார், அவருக்கு தெரியும். கர்த்தரை மகிமைப்படுத்த நினைத்தார். 4-5 பேர் சேர்ந்து ஒரு வீடு வாங்கினார்கள். அவர் கொடுத்தாங்க, பேரை மட்டும் எழுதல, வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் இங்கே வாழ்ந்து சாகான வச்சாங்க. இதை மாதிரி வேற என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? ஒரு ஊழியருடைய ஜெயம் அங்கே இருக்கிறது. மரண தருவாயில பல்வேறுபட்ட ஊழியர்களுக்கு தேவ தூதர்கள் வந்து மறுபடி செய்திருக்கிறார்கள். அங்கே வெற்றி இருக்கிறது. என் வாழ்க்கையில் நான் சமாதானமாக இருக்கிறேன், கண்ணை மூடி சாயங்காலம் உட்காந்து ஒரு கப் டீ குடுமா, நான் ஹாப்பியா இருக்கிறேன், அங்கே இருக்கிறது வெற்றி. இதையெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது கிடைக்கிற வெற்றி நாம் சம்பவம். அல்லேலூயா. கர்த்தரை பின்பற்றும் பொழுது வெறும் சோகம் துக்கம் பாரம் என்று மட்டும் நினைக்கிறார்கள். இவர்கள் மத்தியிலும் ஜெயத்தை கொடுக்கிற கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. என்னை பின்பற்ற என்று சொன்ன இயேசு, அவரை பின்பற்ற வேண்டும் என்றால் இந்த 7 உண்மைகளை நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் அனுசரிக்க வேண்டும் என்று சொன்னார். முதல் காரியம் வாக்குத்தத்தம், இரண்டாவது காரியம் மகிமை, மூன்றாவது காரியம் பிதாவின் பிரியம், நான்காவது ஊழியம், ஐந்தாவது சிலுவை சுமப்பு, ஆறாவது காரியம் நிராகரிப்பு, ஏழாவது காரியம் ஜெயம். இவைகளை நாம் கண்டிப்பாக தாண்டிதான் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அவரை பின்பற்றும் பொழுது இவைகள் நமக்கு அனுமதிக்கப்படுகின்றன. ஏனென்றால் கிறிஸ்து இவைகளை தாண்டிதான் கடந்து சென்றார். இவைகளை தாண்டிதான் நாம் மட்டும் செல்ல வேண்டும். இது உனக்கு பிடிக்குமோ பிடிக்கலையோ, ஆமாங்கிறியோ இல்லைங்கிறியோ, இதுதான் சத்தியம். நாம் ஜெபிக்க போகிறோம்.